எங்க ஒருத்தர் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல வீட்டுக்கு வராரு. அப்ப பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு தனியா உட்காந்துட்டு இருக்கா. யார் அந்த பொண்ணு தனியா உட்காந்துட்டு இருக்கா? கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு, யாருக்காக இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கிறான். அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போக அவனுக்கு மனசே இல்ல. கொஞ்ச நேரம் யோசிச்சவன் கடைசியில அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் அதே பொண்ணு அந்த பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்த உடனே நேரம் அந்த பொண்ணுகிட்டே போய் கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறான். அந்த பொண்ணு அவனை பார்த்து என்ன மறந்துட்டியா, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேக்குறா. இந்த பொண்ணு எதுக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் கேக்குறான்னு யோசிச்சவன் எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் வேலை முடிச்சுட்டு வரும்போது பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அந்த மழையிலும் தனியா உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே அவனுக்கு மனசு கேட்காம நேரம் அந்த பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்து நீ யாருக்காக வேணாலும் வெயிட் பண்ணு, மழை நிக்கிற வரையும் என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறான். அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு தன்னோட சூட்கேஸ் எடுத்துட்டு அவன் கூட அவங்க வீட்டுக்கு போறா. உள்ள நினைஞ்சிருக்க அந்த பொண்ணுக்கு தலை துடைக்கிறதுக்காக துண்டு எடுத்துட்டு வந்து தரான். அப்ப அந்த பொண்ணு துண்டை வாங்கும் போதுதான் அவங்க ஐயா பாக்குறான். அவளுக்கு நகமெல்லாம் உள் பக்கமா வளர்ந்துருக்கு. இதை பார்த்த உடனே பயந்து போய் சாக்காகி நிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு தான் கொண்டு வந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு பைய எடுத்து ஓபன் பண்றான். அந்த பை முழுக்க வெறும் கத்திங்களா இருக்கு. இந்த பொண்ணு கத்திரிக்குள்ள எடுத்துட்டு அவங்கிட்ட போறா. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வீட்டுக்குள்ள இருந்து சூட்கேஸை இழுக்க முடியாம வெளியே எடுத்துட்டு வரா.